ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்லேயே குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குக்கீஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. கீழே அவுட்டர் லேயர் வந்து கிறிஸ்பியாக இருக்கும், குக்கி வந்து சாப்பிடும்போது சூவியாக இருக்கும். பண்ணுறது ரொம்பவே ஈஸி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இன்றைக்கி பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்ச பட்டர். மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க வேணும்னா. ஸோ பட்டர் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது கூட சர்க்கரை சேர்த்திக்கலாம். ஸோ கொஞ்சம் சர்க்கரை வந்து பெரிய சைஸாக இருந்ததுன்னா நீங்கள் பொடிச்சுக்குள்ளே சேர்த்திக்கோங்க மிக்சியில். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நான் மெஷர்மெண்ட்ஸ்லாம் சொல்ல, கீழே வந்து எல்லா மெஷர்மெண்ட்ஸும் கரெக்டாக கொடுக்குறேன். சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, பட்டர் மூணுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கையில் மிக்ஸ் பண்ண முடியல, நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பட்டர் வந்து அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ மூணுத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் வந்து ஒரு முட்டை மட்டும் சேர்த்திக்கலாம். நாம் பண்ணுற மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஒரு முட்டை சேர்த்துனாவே போதும். முட்டையும் சேர்த்துட்டு நல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. சர்க்கரையில் நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோங்க. இதில் வந்துட்டு வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம், ஒரு டீஸ்பூன் போல். இந்த குக்கீஸ் வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வேணுங்கும்போது எடுத்து பேக் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், சர்க்கரையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து இதில் மாவு சேர்த்திக்கலாம். சலிச்சு சேர்த்திக்கோங்க, எப்போ சேர்த்துனாலும் மாவு. மைதா மாவு சேர்த்திக்கிறேன். இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக. நெக்ஸ்ட்டு வந்து பேக்கிங் சோடா கொஞ்சம், அப்புறம் ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட் சேர்த்திக்கலாம். மாவை எந்த ஒரு கட்டி இல்லாமலும் சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம குக்கீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கேக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் மாவு ஆட் பண்ணும்போது சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு டெக்ஸ்சர் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ சலிச்சு விட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இதுக்கு ஆட் பண்ண வேண்டிய விஷயமே. தண்ணிலாம் நம்ம ஆட் பண்ண வேண்டாம். பாருங்கள், கலந்து விட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் கன்சிஸ்டன்சி. நீங்கள் முட்டையும் வந்து சேர்க்கும்போது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம எதெல்லாம் ஆட் பண்ணுறோமோ எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்கணும் டெக்ஸ்சரு, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரே எடுத்திருக்கேன். ட்ரே மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் பால் மாதிரி செய்ய போகிறேன். இது மாதிரி எல்லாத்தையும் உருட்டி உருட்டி வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், எல்லாமே ரவுண்டாக உருட்டி வச்சாச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் அப்படியே நம்ம வச்சுருக்கலாம், ஃப்ரீஸ் ஆகட்டும். ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், ஃப்ரிட்ஜிலையே வைங்க. ஒரு மணி நேரம் இருக்கட்டும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை அப்படியே எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ அப்போ வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணுங்கள். இதை நம்ம கொஞ்ச நாளைக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேணுங்கும்போது நம்ம எடுத்து பேக் பண்ணிக்கலாம் குக்கீஸ் வேணுங்கும்போது. ஸோ பாருங்கள், ஒரு மணி நேரத்துக்கப்புறம் இப்படி இருக்குது.
நான் இதில் கொஞ்சமாக எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பேக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்படி பண்ணும்போது எல்லா குக்கீஸும் ஈவனாக வந்து பேக் ஆகும். ஸோ பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும். ஸோ இது மாதிரி 2 இன்ச்சு கேப்பை விட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி மாவை உருண்டை பிடிச்ச மாவை இப்படி வச்சுக்கோங்க. என்னோடய ட்ரே வந்து ரொம்ப குட்டியான ட்ரே, ஸோ அதனால் இவ்வளோ தான் வைக்க முடியும். இப்போ வந்து அவனை 325 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 5 நிமிஷம். ப்ரீஹீட் ஆனதும் நம்ம ட்ரேவை எடுத்து அவனில் வச்சிடலாம். ஸோ உள்ளே வச்சதுக்கப்புறம் ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் ஆகும் பேக் ஆகிறதுக்கு. நீங்கள் அடியில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து சைடெலாம் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகணும். நம்ம மீடியம் சைஸ் பண்ணுறதுனால ஒரு 12 நிமிஷத்துலேயே 12 to 13 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். பாருங்கள், அடியெல்லாம் வந்து லைட்டாக ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிருச்சு. ஸோ அவன்லேருந்து எடுத்து வெளியே வச்சிடலாம். பாருங்கள், நீங்கள் வந்து சூடாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு டெக்ஸ்சர் வந்து மாறி இருக்கும், நல்லா சுவியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்மளோட சாக்கோ சிப் குக்கீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பேட்சும் அது மாதிரியே நீங்கள் ரிப்பீட் பண்ணி வச்சுக்கலாம். உள்ள பாருங்கள், கீழே வந்து லைட்டாக ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிருக்கு. கீழே வந்து சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்கள்கிட்ட அவன் இல்லை அப்படின்னா நம்ம குக்கர் இல்லாட்டி கடாயில் கேக் செஞ்சுருப்போம். அதே மெத்தடில் நீங்கள் இதேமாரி குக்கீஸையும் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். சப்போஸ் உங்கள்கிட்ட சாக்கோ சிப் இல்லை அப்படின்னா நம்ம டைரி மில்க்லேயும் இது மாதிரி குக்கீஸ் செய்யலாம். டைரி மில்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீசரில் வச்சு நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து இது மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சாப் பண்ணிக்கோங்க. நம்ம முன்னாடி ரெடி பண்ண மாவு அதே மெஷர்மெண்ட்டில் ரெடி பண்ணிவிட்டு சாக்கோ சிப்ஸ்க்கு பதிலாக இது மாதிரி டைரி மில்க்கை கட் பண்ணி வச்சதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணுங்கள். பாருங்கள், இது வந்து டைரி மில்க் போட்டு செஞ்ச குக்கி. ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், டேஸ்ட்டு டிஃப்ரென்ஸே இருக்காது. சாக்கோ சிப்ஸ் கம்பேர் பண்ணும்போது டைரி மில்கோட டேஸ்ட்டில் குக்கீஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த குக்கீஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்பவே ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.